அதாவது எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது சார். இப்போது கட்சி பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரு 2 லைனில் சொல்லிடுறேன். இப்போ இன்றைக்கி பேட்டி கொடுத்தார்ல, இதனுடைய தேவையும் இதனுடைய நோக்கமும் என்ன என்பதை அவர் விளக்கணும். இன்றைக்கி என்ன அவசியம் இந்த பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம்? அவருடைய அந்த பேட்டி நான் இன்னும் முழுசாக பார்க்கல. உங்களை இருக்கவங்க சொன்னாங்க நீதிமன்றத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு என்று பலர் சொன்னாங்க. நான் கேட்குறேன், இப்போ இந்த பேட்டியை கொடுத்து இவ்வளோ பெரிய இதற்கு முன்பு என்ன நடந்தது, நான் எப்படி செஞ்சேன், போனேன், வந்தேன்னு இன்றைக்கி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவருடைய கூற்றுப்படி பாட்டாளி மக்கள் கட்சி எங்களிடம்தான் இருக்கிறது, மாம்பழம் சின்னம் எங்களுக்கிட்ட தான் இருக்குது, தேர்தல் ஆணையம் கொடுத்த அங்கீகாரத்தை திரும்ப பெற்றுக்கொண்டது, டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எங்களுக்கு சாதகமானது, கட்சி உங்கள்கிட்ட இருக்குன்றீங்களா, நீங்கள் நடத்திட்டு போங்க. பறித்து விட்டார் அப்பாவிடமிருந்து கத்தியை பறித்து. நீங்கள் சொல்கிறதுலே முரண்பாடு இருக்குல்ல. இப்போ என்ன இதனுடைய நோக்கமாக அவருடைய எண்ணம் எதுவாக இருக்கிறது என்றால், எல்லா நிலைகளிலும் நாம் தோற்றுவிட்டோம், கட்சியினுடைய அங்கீகாரம் என்பது அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் முழுமையாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால் இருக்கிறார்கள், அவர்கள் தொடர்ந்த ஒரு நீதிமன்றத்திற்கூட உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம், எல்லா நீதிமன்றங்களிலும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள், அவர்கள் கொடுத்த ஒரு புகாரில் கூட அவர்களால் இதுவரையில் ஒரு சிறு துரும்பை கூட அவரால் தூக்கி எறிய முடியவில்லை. டெல்லியில் போராட்டம் நடத்துகிறோம் என்று ஒட்டுமொத்த தமிழகமே சிரிக்கக்கூடிய அளவிற்கு வடமாவட்ட மாநிலங்களை சேர்ந்தவர்களை வைத்து 50 பேரை 100 பேரை வைத்து ஒரு போராட்டம் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள். அதே போன்று மருத்துவர் ஐயா அவர்கள் சென்னையில் ஒரு போராட்டம் நடத்தினால் அது எந்த அளவிற்கு இருக்கும். ஆனால் முதன்முறையாக மருத்துவர் ஐயா அவர்களை அழைத்து ஒரு போராட்டம் நடத்துகிறோம் என்று 2-3 நாட்களுக்கு முன்பு நடத்தி அதில் வெறும் காலி சேரோடு இருந்துச்சு என்று சொல்லியதன் மூலமாக அவர்கள் இன்றைக்கு வெறுப்பில் இருக்காங்க, வேதனையில் இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக விண்ணப்பங்களை நாங்கள் கொடுப்பதற்கு நாங்கள் கொடுத்தோம். இன்றைக்கி பிரச்சனையே என்னென்னா, நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பேர் திருவிழா மாதிரி இன்றைக்கி பனையூரில் பல்வேறு தொகுதிகளில் இருந்து தமிழ்நாடு முழுக்க அங்கே விண்ணப்பம் செஞ்சிட்ருக்காங்க, விருப்ப மனுவையும் அங்கே கொடுத்துட்ருக்காங்க. தாங்க முடியல அவங்களால. இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கி அவர் சொல்கிறாரு, நாங்கள் தான் பேச்சுவார்த்தை பண்ணுவோம், நாங்கள் தான் தொகுதியை முடிவெடுப்போம், எங்களுக்கு தான் எல்லோரும் வராங்க, எல்லாம் வராங்க, இப்போ ஏன் பேசுகிறீங்க? அவர் ஒரு விஷயம் சொல்கிறார், ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்ட போது சின்னையா அவருக்கு மத்திய அமைச்சர், அவருக்கு நாடாளுமன்ற எல்லாத்துக்கும் நான் தான் செஞ்சேன். இது பல முறை சொல்லி எங்களுக்கெல்லாம் காது புளிச்சு போச்சு, அது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்ட போது அதை சமரசம் செய்வதற்காக நான் மிக மிக கடுமையாக பாடுபட்டேன்னு சொல்கிறார். நான் இப்போ கேட்குறேன், ஜி.கே. மணி அவர்களை பார்த்து கேட்குறேன், பிரச்சனை ஏற்பட்டு ஐயாவும் சின்னையாவும் சந்திக்க முடியாத சூழல் ஏற்பட்ட பிறகு எத்தனை முறை நீங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை பல முறை சந்தித்தீர்கள், பல முறை மீண்டும் மீண்டும் போய் உட்காந்து பேசுனீங்க, எத்தனை முறை மருத்துவர் சின்னையாவை நீங்கள் சமாதானத்திற்கான பேச்சுவார்த்தையை எத்தனை முறை நீங்கள் நடத்துறீங்க? ஒன்று சொல்லுங்கள். ஒரு முறை கூட ஐயா சின்னையா அவர்களை சந்திக்கல, அவரோட பேசுறதில்ல. அவர் ஐயாவோட போயிட்டு அங்கே உள்ளே இருந்துக்கிட்டு அங்கே ஐயா அவர்களை ஸ்க்ரூ பண்ணி விடுறதும், தூண்டி விடுறதும், அங்கே தூபம் போடுறதும், எண்ணெயை ஊற்றுறதும், இந்த வேலையை தான் செஞ்சுருக்காரு. நான் பகிரங்கமாக சொல்கிறேன், நீங்கள் 2 பேருக்கும் சமாதானம் பண்ணுறேன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, சமாதானம் பண்ணுறதுக்கான முயற்சி மேற்கொண்டேன்னு சொன்னீங்களா? ஐயாவை பல முறை சந்தித்த நீங்கள் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஐயாவை பார்க்குறீங்க, இன்று மாலை சின்னையாவை பாருங்கள், மறுநாள் பாருங்கள், இவரையும் அவரையும் பார்த்து விட்டு அடுத்தது போகணும். இன்றைக்கி பார்க்குறீங்க, 2 நாள் கழிச்சு திரும்பி ஐயாவை பார்க்குறீங்க, திரும்பி ஐயாவை பார்க்குறீங்க, அது சமரசமா? இது உள்ளபடியே சொல்லுங்கள். நீங்கள் அவர் என்கிட்ட சொல்லட்டும், நான் இருவரையும் நான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு முறையும் சந்தித்து நான் சமாதான முயற்சியை மேற்கொண்டேன்னு சொல்லிட்டோம். நாங்கள் செஞ்சோம் சார், பல முறை நாங்கள் செஞ்சோம். அதனால் இவர் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கார். இன்னொன்று சொல்கிறார், 25 வருஷமாக கட்சியில் இருந்தேன், கட்சியினுடைய விதிப்படி கட்சியினுடைய நிறுவனத்துக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது, விதிப்படி கூட்டுறதுக்கான அதிகாரம், பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துக்கான அதிகாரம், அனைத்து அதிகாரமும் மருத்துவர் ஐயாவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் தலைவிதி. இது 25 வருஷமாக கட்சி தலைவராக இருந்தவர் கட்சியினுடைய அமைப்பு விதி என்ன என்பதே தெரியாமல்
இன்னைக்கு வந்து பேசுறார். கட்சியினுடைய விதி என்ன? விதி 13இல் மருத்துவர் ஐயா எந்த பொதுக்குழு, செயற்குழு, உயர்மட்ட குழு எதுவாக இருந்தாலும் அழைக்கப்படணும், அவருடைய வழிகாட்டுதலின்படி முடிவுகள் மேற்கொள்ளணும். இதை தவிர கட்சி தலைவருக்குள்ள அதிகாரம், செயலாளருக்குள்ள அதிகாரம், உயர்மட்ட செயற்குழுக்குள்ள அதிகாரம், எந்த அதிகாரத்தையும் தன்னை அதில் ஈடுபடுத்தி கொள்ளவே இல்லை. இந்த 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 பைலா உருவாக்கும் போது என்ன மனநிலையை மருத்துவர் ஐயா உருவாக்கினார்? கட்சியில் எந்த பதவியும் நான் வைக்க மாட்டேன், தேர்தலில் போட்டியிட மாட்டேன். அந்த நிலையில் இருந்த ஒருவரை இன்றைக்கு நான் தான் கட்சி தலைவர்னு சொல்லி எவ்வளவு ஒரு அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு வந்து செஞ்சிருக்காங்க. கட்சியினுடைய நான் இன்னைக்கு கேட்கிறேன், கட்சியினுடைய விதி என்ன என்பது குறித்து 25 வருஷம் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஜி.கே. மணி அவர்கள் என்னோடு விவாதிக்க வர சொல்லுங்க. நான் உங்களை உட்கார வச்சு பேசுறேன். நீங்க இந்த கட்சியினுடைய விதி இதுதான் சொல்லுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.